எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நயன்தாரா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நயன்தாரா இருந்தாங்கல்ல, அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. இப்ப வந்த நயன்தாரா பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் உள்ள வந்தவொடனே கேரனுக்குள்ள போயிடுவாங்க. தன்னுடைய போர்ஷன் வந்ததும் நடிச்சு கொடுத்துட்டு மறுபடியும் கேரனுக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க குழந்தைங்களை பாத்துக்கிற ஆயாவோட சம்பளம் கூட வந்துட்டு ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும், பவுன்சர் காசு கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பந்தா. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாதான். கேரவனுக்குள்ள பிரேக் விட்டா மட்டும் தான் போறாங்களாமே. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஷூட்டிங்ல நடிச்சு கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துலேயே சேர் போட்டு உட்காந்துக்கிறாங்களாம். மற்ற கோ ஆக்டர்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசுறாங்களாம். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் கிட்ட சண்டை நடந்துச்சோ அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சுமூகமா நடந்துகிட்டு இருக்காங்களாம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய சுந்தர் சி பண்ண அந்த தரமான சம்பவம் தாங்க. என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட உடலாம் போட முடியாது, இதை விட வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன நயன்தாரா கிட்ட, இதை போட்டு நடிக்கிறது தான் நடிக்கட்டும், இல்லையா பிரச்சனையே கிடையாது, படத்தை இப்போ கூட டிராப் பண்ணிடலாம், வேற ஒரு ஆக்ட்ரஸை வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாரா நம்மளுடைய சுந்தர் சி. முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மேனேஜர் கிட்ட லைட்டா பேசுற மாதிரி பாவலா கூட காமிச்சிருக்காரு. வேற ஆக்டர்னா வேற யாரும் கிடையாதுங்க, நயன்தாரா தமன்னா கிட்ட கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாராம். இது கூட பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நயன்தாராவை வந்துட்டு மூக்குத்தி அம்மன் படத்தை நடிக்க வைக்கிற ஐடியாவே கிடையாதான். ஆக்சுவலா மூக்குத்தி அம்மன் படத்தை நடிக்க வைக்கிறதுக்கு அனுஷ்காவை தான் வந்துட்டு போய் பேசியிருக்காங்க. பட் ஆனா அனுஷ்கா வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற விஷயத்துல பிஸியா இருந்ததுனால தான் நயன்தாராவை செகண்ட் ஆப்ஷனா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நயன்தாரா மட்டும் இந்த படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோச்சிக்கிட்டு பிகு பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தா, நம்ம விக்கி, அதாவது அவங்க கணவர் விக்கி இருக்காருல, விக்னேஷ் சிவன், அவருக்கு நடந்த அதே விஷயம் தான் நயன்தாராக்கும் நடக்கும். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அஜித் படத்துல விக்னேஷ் சிவன் கமிட் ஆகி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் தோத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு எந்த ஒரு படத்தையுமே டிரெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே கிட்டத்தட்ட பிலிம் இண்டஸ்ட்ரி ஒதுக்கிடுச்சு. எங்களா நமக்கும் அந்த மாதிரி நடந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை விட்டு நம்ம வெளியெல்லாம் வந்துடக்கூடாது, அவங்களும் நம்ம தொத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது படுத்தே விட்டார்கள் நயன்தாரா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஷூட்டிங் அவ்வளவு சூப்பரா போயிட்டு இருக்கான். ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருமா? ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து நயன்தாரா கோஆபரேட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களாம். சோ சுந்தர் சி செம்ம ஆளுங்க. நீ இந்த சின்ன சின்ன டேரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பண்ண அதே விஷயத்த என்கிட்ட எல்லாம் பண்ணாத, நான் உன்னை விட பல பேரை பார்த்தமா அப்படின்ற மாதிரி தான் நயன்தாரா கிட்ட தன்னோட அட்டிடியூட் காமிச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் நயன்தாரா கிட்ட ஒரு சிங்கிள் வார்த்தை கூட பேசலையாம். வந்தா எந்த மாதிரி நடிக்கணும், எந்த மாதிரி உங்களோட போர்ஷன், அதை மட்டும் தான் சொல்லுவாராம். மற்றபடி நார்மலா போயிட்டு நயன்தாரா கிட்ட வழிஞ்சு பேசுறதுலாம் கிடையாதான். ஸோ இதனாலேயே நயன்தாரா செம்மையா வந்துட்டு கடுப்பாக்கி இருக்காங்க. ஏன்னா இது நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரு, நம்ம கிட்ட வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாரு அப்படி இப்படின்லாம் வந்துட்டு நம்ம நயன்தாரா இதுக்கு முன்னாடி நினைச்சிருந்தவங்க வாலண்டியா போயிட்டு சார் அடுத்த ஷூட்டிங் சார், அடுத்த ஸ்பாட் சார், அடுத்த டைலாக் சார் அப்படி இப்படின்னு கேட்டுலாம் வந்துட்டு நடிச்சு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. ஸோ சுந்தர் சி சும்மா நயன்தாரா வச்சு வெளுத்துட்டாரு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஆல்ரெடி நயன்தாரா நடிச்ச பல படங்கள் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி வந்துகிட்டு இருக்கிறதுனால மேடம்க்கு இந்த படம் வெளியே வந்து கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்லபடி ஓடினாதான் நயன்தாராவுக்கு அடுத்தடுத்து 1-2 படங்களாவது புக் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், நயன்தாரா வந்துட்டு சினிமா ஃபீல்டையே ஊத்தி தான் போகணும். ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்துட்டு இருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இப்ப ஆட்ல எல்லாம் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஹிந்தியில போயிட்டு யாருக்கும் தெரியாம சான்ஸ்லாம் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு வேற ஒரு பிசினஸ்லாம் வேலை பண்றதுக்கு இறங்கி இருக்காங்களாம். ஸோ இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல இதுக்கப்புறமா சினிமாவில் வந்துட்டு காலத்தை தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ பயங்கரமா பம்பி வந்துகிட்டு இருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா. ஸோ மேலும் இது பிரச்சனைகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.